ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ வியாழக்கிழமை எங்கள் ஊர் ஊஞ்சல் திருவிழா அன்னைக்கு எடுத்தது. ஈவினிங்க்கு மேலே தான் விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். பாப்பா அப்பா காரு இன்னைக்கு தான் பாப்பா 40 30 இந்த அப்பப்போ இந்த 7 8 போகுது. இல்லாட்டி அப்பா 90ல தான் பறக்கும். இன்னைக்கு ஒன்ன உருட்ட வச்சுட்டாங்கல்ல, எவ்வளவு நேரமா உருட்டிட்டு இருக்க. அது இந்த லாரி பின்னாடியே போயிட்டு இருக்க. திண்டுக்கல்ல இருந்து ஆட்டுடு 6:30ல இருந்து இப்ப மணி எத்தனை 7 8 அரை மணி நேரமா ரெட்டியார் சத்திரம் தான் வந்திருக்கோம். இன்னும் வீட்டுக்கு போறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். அது நம்ம ஊருக்குள்ள நுழைய முடியுமான்னு தெரியல. சரி, முருகனுக்காக நம்ம வீட்டுல நம்ம போய் கார் நிப்பாட்ட இடம் இருக்குமா? எங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். கார் நிப்பாட்டுறது அவங்க அம்மா படுத்துக்கும் ரோட்ல. எங்க பையன் வருவான் கார் எடுத்துட்டு. கார் நிப்பாட்ட இடம் வேணும் அப்படின்னு போய் படுத்துக்குமா சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த இடத்துல யாரும் நிப்பாட்ட விடாதமா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு போய் தூங்கி இருக்கும். அவங்க அம்மா வச்சு நேரம் ஊருக்குள்ள நிக்க இடம் இருக்குமான்னு தெரியலப்பா. ஊர் வந்துருச்சு, ஆனா உள்ள போக முடியல. அங்க நடந்ததை விட இப்ப ஸ்லோவா ஊர்ந்துகிட்டு இருக்கமே. காவடி அந்த இங்க பாரு, காவடி பாரு பாப்பா. சோ இந்த காவடி எல்லாம் வந்து நம்ம ஊர்ல, இந்த காவடி எல்லாமே நம்ம ஊர்ல ஸ்டே பண்ணி போகும் பாப்பா. இது செம்மடப்பட்டி தானா? அங்கிட்டும் நிக்குது, இங்கிட்டும் நிக்குது, இங்கிட்டும். கரெக்ட். ஆறு நடிச்சுட்டே போப்பா. பாவா வருங்கனால நடக்கவும் முடியல, அவ்வளவு சீக்கிரம் நகலவும் முடியாது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமா, இப்ப நம்ம ஊருக்கு வந்தாங்கன்னா ஆல்ரெடி அவங்க 100 கிலோமீட்டர் நடந்துருப்பாங்க. ஆமா கண்டிப்பா. காரைக்குடியில இருந்து இங்க வரணும். ஆமா, சும்மாவா நம்மனால அப்படி கிராஸ் பண்ணியும் போக முடியாது. கீழே போய் யூட்டர்ன் போட்டு தான் நம்ம போகணும். இப்படியோ ஒரு வழியா ஊருக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு. வீட்டுக்கு போறதுன்னு தெரியல. கார் எப்படியோ வெளியே போட்டு போயிடலாமா? அப்புறம் வேற யாரும் எப்படி கிராஸ் பண்ணுவாங்க? அந்த கார் எடுக்கணும் அப்படி எடுப்பாங்க. முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. நட்டாத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். வீட்டுக்கு போய் தான் ஆகணும். உங்க அம்மா கிட்ட சொன்னேன், உங்க அம்மா படுத்துருக்கும், எங்க அம்மா இடம் முடிச்சு வச்சிருக்கோம்னா உள்ள விடாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உள்ள இந்த பக்கம் அந்த பக்கம் முன்னாடி நிப்பாட்டு போறாங்க, உள்ள வண்டி விடாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, அந்த ஆட்டோக்காரர் இறங்கி அந்த ஆட்டோக்காரர் வழி எனக்கு சொல்லு. எப்படியோ அப்பா வண்டி நிப்பாட்டிருச்சு. வீட்டுக்கு போனதும் அன்னதான சாப்பாடு கிடச்சது. எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. மீட்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஊஞ்சல் திருவிழா பார்க்குறதுக்கு போனோம். போன வருஷமும் ஊஞ்சல் திருவிழா வீடியோ போட்டிருந்துருப்பேன். புதுசாக இந்த வருஷம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஊஞ்சல் திருவிழானா என்ன அப்படின்றத அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை எடுத்தது. பிள்ளைங்களுக்கு பஸ் உள்ளே வராது, வெளியில் போய் தான் ஏற்றி விடணும். வாங்க பாப்பா கிளம்பலாம் அப்படின்னே சண்டை வந்துருச்சு. 2 பேருமே வாயை அடக்கவே மாட்டீங்க. நீ அவளை வம்பளுக்க, அவள் ஒன்றை வம்பளுக்க, இப்படியே வம்பளுத்துட்டு என்னைய கத்த வைங்க. கண்மணி, வாயை வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டியா? போங்க, இன்னைக்கு ரோட்டில் போய் தான் ஏறணும். நேற்று நைட்டு இருந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. காலையில் எழுந்திரிச்சு நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கிளம்பிகிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாருமே தைப்பூசத்தன்னைக்கு கோயிலில் இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு வேன் உள்ளே வர முடியாது, அதனால நான் ரோட்டில் போய் ஏற்றி விட்டேன். இன்னும் க்ரௌடு இருக்க தான் செய்யுது. இன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். போ ஏறு போ. என்கிட்ட இருந்த இண்டக்ஷனை வந்து கடையில் கொண்டு போய் வச்சுட்டேன். கொடுத்துட்டு புதுசாக அப்பயே ஒன்று வாங்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் என்னால் வாங்க முடியல. அது வாங்குறதுக்கான நேரம் இப்போ தான் வந்திருக்கு. இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஸோ இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். கையெழுதில்லை அம்மா, தோசை ஊற்ற முடியுமாம்மா அப்படின்னா
இல்லை பாப்பா அப்படின்னா அப்புறம் ஏமா இதில் தோசைன்னு போட்டிருக்கு அப்படின்னு கேட்குறான். பட் இதில் வைக்கிறதுக்கான தோசை இது இருக்குல்ல, இதில் தோசைன்னு போட்டிருக்கு, இதில் வைக்கிற மாதிரி தோசை கல் இருக்குல்ல. நான் முடியாது அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டா நம்ம தோசைக்கல்ல இதில் வைக்க முடியாது அப்படின்னேன். அப்போ ஆம்லேட் போடலாமான்னு கேட்டேன். தோசைக்கல்லே வைக்க முடியாதுன்னா எப்படிடா ஆம்லேட் போடுவேன் அப்படின்னு. அப்படியே டேரெக்டாக எடுத்து மாவு ஊற்ற போகிறான். இந்த ரவுண்ட் அவள் இப்போ கொஞ்சம் சமைக்கிறதுல கொஞ்சம் ஆர்வமாக இருக்கா. ஆர்வமா இருக்கா. நேற்று நீ ஊருக்கு போயிட்டேல, அப்பா அவனுக்கு காஃபி எந்திரிச்சு வந்தோன்னே, அப்பா அவனுக்கு காஃபி வேணுமா அப்படின்னா. சீக்கிரம் இருந்துச்சியா? நான் எந்திரிச்சேன் 8 மணிக்கு எந்திரிச்சோன்னா காஃபி வேணுமா அப்படின்னா, அஜிட்ட போய் காஃபி வைக்க சொல்கிறா அப்படின்னா, இல்லை நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் போட்டு கொடுத்தாளா? போய் ப்ரௌன் கலரில் என்னத்தையே போட்டு எடுத்தா. நல்லா இல்லை. அப்புறம் எங்கள் அம்மா போட்டு கொடுத்தது. எங்கள் அம்மா போட்டு கொடுத்தா அவங்ககிட்ட சண்டை. நான் வச்சிருக்கேன்ல, நீ இது கொண்டு வந்த. இதுல பாரு, நமக்கு வந்து மில்க்கு அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம ப்ளஸ் மைனஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதான் பண்ணுவேன் நான் வந்து ஆன் பண்ணிட்டு டைமர் வைப்பேன், அந்த பவரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவேன். பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணிட்டு சிம்ல வைக்கணும்னா மைனஸ் பண்ணுவேன், ஹைல வைக்கணும்னா பண்ணுவேன். அதை மட்டும் தான் இதுல பண்ணுவேன். அவ்வளவுதான் யூஸ். வேற ஏதாவது சும்மா அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணல. டைமர் அதில் என்ன டைமர் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர், அவ்வளோதான். வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது. மேனுவல் 1000 வச்சிருக்கேன். இந்த இடத்துல ஒன்று இருந்துச்சுன்னா உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆமாம், இந்த இடத்துல இருந்ததுன்னா நான் காலையில் எந்திரிச்சு அந்த 2 அடுப்புலையும் சமையல் பண்ணுவேன். பிள்ளைங்களுக்கு வந்து பால் காய வைப்பேன், டீ வைப்பேன், ஸோ ஏதாவது காய் வேக வைக்கணும்னா வைப்பேன். ஸோ இது இல்லாதனால நான் எந்திரிச்சு 2 அடுப்பும் ஃப்ரீ பிஸியாக இருக்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, போய் படுத்துக்குவேன். நான் சோம்பேறி ஆயிட்டேன், அதனால இந்த அடுப்பு. ஸோ அப்போ அடுப்பு இல்லாதனால தான் சோம்பேறி ஆயிட்டேன். ஆஹா, இப்போ பாரு, இந்த பாரு கடகடன் எந்திரிச்சு அவ்வை சன்மொழி மாதிரி ஓடுவேன் பாரு. இன்றைக்கி நான் கடைக்கு போகலை, கமல் மட்டும்தான் போகிறாங்க. கமல் வர லேட் ஆகும் அப்படின்றனால பிள்ளைங்கள டைரெக்டாக வீட்டுக்கே வர சொல்லிட்டேன். போய் மாற்று போ. கூப்பிட்டோடனே உங்கள் அக்கா என்னமோ ஓடி வந்தேன்னா, எதுக்கு ஓடி வந்தா? ஸ்நாக்ஸ் கொடுப்பேன்னா இருக்கிறத எடுத்துனுங்க. இன்னைக்கு நீங்களாவா சொன்னீங்க டிரைவர் அண்ணாட்டா நாங்கள் வீட்டுக்கு போகிறோன்னு? ஸ்கூலில் சொன்னாங்களா? நான் 2:30க்கு தான் கால் பண்ணி சொன்னேன். அப்பா இன்னைக்கு ஏதோ மீட்டிங் போகுதான், உங்களை பிக்கப் பண்ண ஆள் இல்லை, அதனால ஐயோ அப்படின்னு 2:30க்கு கால் பண்ணி சொன்னேன். நான் வீடியோ எடிட் பண்ணிட்டேன்னு மறந்துட்டேன். அப்புறம் டிரைவர் அண்ணா கால் பண்ணி கேட்டார், மேம் இன்னைக்கு 1ஆம் நம்பரா அப்படின்னு. ஆமாண்ணா அப்படின்னேன். சரி ட்ரெஸ்ஸை மாற்றுங்க. பிள்ளைங்க வந்ததுமே ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. வீட்டில் ஃப்ரூட்ஸ் இருந்தது, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துட்டு சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். நேற்று கழுவுன பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சிங்கில் நிறைய சேர்ந்துருக்கு, அது எல்லாத்தையுமே கழுவணும். இன்றைக்கி ஹெல்ப்புக்கு வர அக்கா லீவு, அதனால் காலையிலேருந்து பாத்திரம் நிறைய சேர்ந்துருக்கு. மதியமே லஞ்சை சாப்பிட்டுட்டு கழுவலாம் அப்படின்னு நினச்சேன், பட் கொஞ்சம் வேலை இருந்தது அப்படின்றனால விட்டுட்டேன். ஈவினிங் போல் தான் எல்லாத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறமா டின்னர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். கண்மணி, டிவியை பார்க்காம சாப்பிடு. நைட் டின்னருக்கு தக்காளி சட்னி வச்சு தோசை தான் ஊற்றி கொடுத்தேன். கையில் சாப்பிட்டு முடிச்சுட்டா. கண்மணி டிவி பார்த்துட்டே மெதுவாக சாப்பிட்டுட்டு இருக்கா. பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி முடிச்சுட்டு அப்போ தான் அடுப்பை ஆஃப் பண்ணேன். கமலும் வந்துட்டாங்க. திரும்ப அடுப்பை பற்ற வச்சு கமலுக்கு தனியாக தோசை ஊற்றி கொடுத்தேன். சாப்பிட்டு முடித்தோடனே போய் தூங்காமல் எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியே இழுத்து பொத்துன்னு கீழே போட்ட. இது பாருமா, இது வரவே மாட்டேங்குதுமா, ஒட்டிச்சு அப்படியேன்ட்டு. சரி, கால்ல அங்க பாரு மிதிச்சாதீங்க. ஏய் அப்படி மிதிச்சு தேய்ச்சாதீங்க. வெயிட் கண்மணி விட்டுரு, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். கேர்ஃபுல், கிளாஸ் பீசஸ். இப்படி கண்ணாடியை உடைச்சிட்டீங்களேடா. நான் என்ன பண்ணேன்?
விழுந்துகிட்டே இருக்கு. எங்க இருந்து விழுகுது? இப்போ இதை எதுக்கு எடுத்தீங்க? சரி விடு. இது தேவையா இப்போ உனக்கு? என்ன பர்பஸ்க்கு உனக்கு தேவை? புண்ணு வருதுச்சு, அதான் எடுத்தேன். சரி ஒன்றும் இல்லை, விடு விடு. இந்த பீஸ் மட்டும் தனியாக கிடைக்குமா? தெரியல. அம்மா ஆசாசியா இருந்துச்சு. எது வாங்குச்சு? என்ன வாங்குச்சா சத்யா? ஃப்ரிட்ஜி. ஃப்ரிட்ஜு தான் வாங்குச்சு. ஃப்ரிட்ஜு நல்லா தான் இருக்கு. பாப்பா கையை கீழே அப்படி ஊனாத. எந்திரிச்சு கடை தள்ளி நின்றுக்கடா. எங்க இருந்து விழுகுது உள்ள? அது அங்க அப்பா பிள்ளைங்க 3 பேர் சேர்ந்து நல்ல காரியம் பண்ணிட்டீங்கல்ல. இனி ஒருத்தர் இந்த இடத்துல நிக்க கூடாது, வெளியே போ. நான் என்ன பண்ணேன்? அப்பதான் ஒத்த கையில எடுத்துச்சு. ஏய் எல்லாம் கூட்டு கலவாணிங்க. சரி இப்போ இது மட்டும் கிடைக்குமா? எனக்கு தெரியலப்பா. அப்பா இதை வச்சு நான் ஆர்ட் பண்ண வரேன். ஏய் போடுல முத. அடமென்ட். இது மட்டும் எப்படி தனியாக வாங்க முடியுமான்னு தெரியலையே. அது இல்லைன்னா அந்த அந்த பார்ட்டை யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஆமா தள்ளுமா. அது ஹாப்பா ஸ்டிக்கரை கூட பிக்காம வச்சிருந்தேன். சரியா நறுக்கிட்டீங்களேடா. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களேடா. ஏய் ராஜி இங்கேலாம் இருக்கு. அவ காலில் குத்துது ராஜி. பாப்பா நீங்கள் 2 பேரும் எந்திரிங்களேன். அதை பாப்பா கையில கைய சூடிட்டு அந்த இதை எடுத்து கொடு எனக்கு மரம். ராஜி இங்கே வரைக்கும் இருக்கு. ராஜி இங்கே பாரு, இங்கே வரைக்கும் இருக்கு. ஆமாடா பறேன்டா. கொஞ்சம் கொஞ்சமா தான்டா எடுக்க முடியும். ஐயோ சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களேடா. நீதா யாரு? பிளாஸ்டிக் கண்ணு அப்படியே எடுத்துறேன். ஃப்ரீசர் சைடு ஐஸ் பேக் ஒன்று வச்சுருந்தேன். அது வேணும்னு கையில் கேட்கவும் கமல் எடுத்து தரேன் அப்படின்ட்டு அந்த ட்ரே அப்படியே இழுத்து கீழே போட்டு உடச்சிட்டாங்க. இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சிட்டோமே அப்படின்னு வந்து உட்காந்தேன். அதுக்குள்ளே வேலை வச்சிட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. அந்த ஃப்ரிட்ஜ் பிளேட் மட்டும் தனியாக கிடைக்குது ராஜி. அது இந்த சைஸோட போட்டிருக்காங்க. ஐயோ ஆனால் அது கரண்ட்லி அன்அவைலபிள்னு போட்டிருக்கு. பண்ணுறதையும் பண்ணிவிட்டு புதுசு வாங்கி தரேன் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. கிளாஸ் பீசஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கிச்சன் டைனிங் அப்படின்னு ஒரு 2 டைம் கூட்டி விட்டுட்டேன். அவ்வளோதான், இந்த vlog இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.